அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்து அற்புதமான செயல்களை செய்தார், நன்மைகள் நடைபெற்றது. தற்போது 7ஆம் இடமாகிய மீனராசிக்கு செல்கிறார். கஷ்டங்கள் அதிகரிக்கும், கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மந்த நிலை உண்டாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் செயல்படுவது நல்லது. மனைவி, கணவர், மக்களுக்கு உடல் நலனில் கோளாறுகள் உண்டாகலாம். மருத்துவ செலவு உண்டாகும். தேவையில்லாத பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். டென்ஷன் உண்டாகும். குடும்பத்தில் உண்டாகும் பிரச்சனைகள் மன குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பம் பொருளாதாரங்களை பொறுத்தவரை அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் அமைப்பு உண்டு. பொன் பொருள் சேரலாம். திருமண சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில், கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்றவற்றில் கவனமாக செயல்பட்டால் எதிர்பார்க்கும் லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. முன் ஜாமீன் கொடுப்பதில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு வேலையாட்களையும் கூலி ஆட்களையும் தாங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விட்டு கொடுத்து போக வேண்டும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு பணி காலம், வேலை அதிகமாக பணி சுமை காணப்படும். குடும்ப உறவுகளுக்கு தேவையில்லாத மனசாபங்கள் வரக்கூடும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். பண சேமிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும். யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை அதிகமாக காணப்படும். புதிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து, பெற்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லாசிகள் தங்களுக்கு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் பலன் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். 7ஆம் இடம் கண்டசனி என்பதால் பெண்களுக்கு கண்டசனி என்றால் ஆண்களை பாதிக்கும். ஆண்களுக்கு கண்டசனி என்றால் பெண்களை பாதிக்கும். அடுத்து, சனியின் 7ஆம் பார்வை தங்களுடைய ராசிக்கு ஏற்படுவதால் மனதில் இனம் புரியாத சஞ்சலம், பய உணர்வு இருக்கும். கருத்து வேறுபாடு கணவருடன் உண்டாகலாம். சனியின் 10ஆம் பார்வை தங்களுடைய 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு ஏற்படுகிறது. வாழ்க்கை தரம் உயரலாம். கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும். ஆரோக்கிய குறைபாட்டுக்கு வைத்தியம் செய்ய நேரும். ஆயுளுக்கு பங்கம் தரும் நோய் சிகிச்சை செய்பவர்கள் தினமும் மகா மிருத்யுஞ்சய மந்திர பாராயணம் செய்து வர வேண்டும். அடுத்து, அவர் 13/7/2025 முதல் 27/11/2025 வரை வக்கரமடைகிறார். மீண்டும் 10/10/2026 முதல் 11/12/2026 வரை வக்கரமடைகிறார். அந்த நேரத்தில் பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்களில் நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்தின் மதிப்பை விட அதிக செலவு செய்து கடன்பட்டு சொத்தை காப்பாற்ற நேரும். சற்று எச்சரிக்கை சேவை. 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதிக வேகம் கூடாது. கோயிலுக்கு சென்றால் விநாயகர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.